ஜலி 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 நான் உங்கள் ஜலி கோர். எஸ், இன்னைக்கு நான் வந்து ஒன் டே ட்ரிப் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிருந்த இடம், அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னா, சுத்தி காடு, ஐ மீன் இயற்கை லேண்டு, நடுவில் நதி ஓடி இருக்கும். அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் தான் சிவன் கோயில். அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போயிருக்கிறேன். இது வந்து ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆனதால தான் நான் போயிருக்கிறேன். எஸ், இதுக்கு இந்த இடம் எங்க இருக்குதுன்னா சூளகிரி. சூளகிரி ஓகே. சூளகிரி என்னன்னோ சொல்லிங்கிற, இப்படி சொல்லிங்கிற, அப்படி சொல்லிங்க. நீ இங்க என்னடா சுத்தி இப்படி நிக்கலிங்கிறேன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஒரு கதைக்கு தான் சொல்றேன். ஸோ காத்துல என்ன பண்ணேன், காத்துல சுறுசுறுப்பா சீக்கிரமா எழுச்சி குளிச்சுட்டு அங்கேருந்து நான் கடந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்ல கன்னடா சூப்பர் ராஜ்குமார் அவருக்கு ஒரு சல்யூட் போட்டேன். அப்படியே நேரம் வந்து பெங்களூர் ஃப்ளவர் ஏறினேன். ஃப்ளவர் ஏறிட்டு அப்படியே கோரமங்கலாக்கு வந்து, கோரமங்கலாக்கு வந்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு மடிவாலை போயிட்டு, மடிவாலையில பெட்ரோல் போட்டுன்னு அப்படியே எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளவர் ஏறி அப்படியே ஜாலியா வந்து நின்றேன். லெஃப்ட் சைட்ல பார்த்தா சன்ரைஸ். அப்படியே அந்த சன்ரைஸை ரசிச்சுனே வண்டி ஓட்டினு அப்படியே வந்து ஃப்ளவர் கீழே இறங்கின்னு. ஸோ கீழே இறங்கும்போது நம்ம ஆக்சுவலி இந்த டோலுக்கு நம்ம டோல் கட்டணும். ஏன்னா இது ப்ரைவேட் டோல். ஸோ இந்த டோலுக்கு வந்துட்டு எனக்கு 35 rupees ஏதோ காஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு 35 rupeesனா நான் டபுள் வாங்கினேன். ஏன்னா இப்போ நான் இது ஆக்சுவலி 2 hours தான் ட்ராவல். சூளகிரி இதுக்கு வந்துட்டு 2 hours ட்ராவல். ஸோ அப்படி இப்படி போயிட்டு இப்படி போகிற மாதிரி தான். ஒன் டே ட்ரிப்பு தான் இது கணக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் டோலில் வந்து அப் அண்ட் டவுன் வாங்கிட்டேன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணேன், அங்கேருந்து 20 kilometers கடந்து மெதுவாக ஸ்லோவாக வந்து இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக அத்திபெல்லை போட்டேன். அத்திபெல்லேருந்து வந்துட்டு நம்ம பைக்கு கண்டு செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம இங்கே டோல் கட்டுறது வேணாம். ஏன்னா பைக் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா இது கவர்மெண்ட் டோல் நினைக்கிறேன், இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே ஃபைன் ரா, இப்போ நீ அத்திபெல்லையில் வந்துட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓகே ஃபைனு, இப்போ இங்கே என்னன்னா பண்ணிங்கிற அப்படின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்க கேட்குறேன்னா ஒசூர் பார்டர்ல இருக்கிற, எஸ், என் பின்னால வந்துட்டு கர்நாடகா இருக்குது, என் முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு இருக்குது. ஸோ அத்தை நீங்க பாக்குறீங்களா, வாங்க நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா கர்நாடகா பார்டர்ல இருக்கிறேன். என்னடா எப்படா வந்த இந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டீங்களா, என் வண்டியில தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இவ்வளோ கதை சொல்றதுக்கு நான் டைம் எடுத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருந்து இவ்வளோ தூரம் நான் வண்டி ஓட்டி வந்தேன். ஸோ அது வந்து மப்பாடு வண்டி. ஸோ மப்பாடுன்னா அது வந்துட்டு பெல்ட்டில் ஓடின்னு இருக்கும் அந்த வண்டி. ஏன்னா இந்த ராகி மிஷின் எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா, அது வந்துட்டு பெல்ட்டில் ஓடி இருக்கும். கொஞ்ச நேரம் நம்மளுக்கு அது வந்துட்டு ஸ்டாப் கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஸ்டாப் கொடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு பெல்ட்டு ஈட் ஆகி கட் ஆகிடும். ஸோ பைக்குனா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அது ஆறாம போகலாம். ஏன்னா வந்துட்டு அதுல செயின் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இன்கேஸ் டியோ இந்த மாதிரி என்ன வண்டியில் மப்பாடு வண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அப்பப்போ 40 kilometers ஸ்டாப் பண்ணணும். நான் 40 kilometers வந்திருக்கேன் இப்போ கடந்து. ஸோ அதனால ஸ்டாப் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே பேசிங்கன்னா இங்கே தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒன்று முன்னாடி போகலாம். ஓகேவா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இங்கேருந்து நம்ம சூளகிரிக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து சூளகிரி எவ்வளோ கிலோமீட்டர், அந்த கோயில் எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 45 to 50 kilometers கொடுக்கும். நான் டோட்டலாக எங்கள் வீட்டிலேருந்து சூளகிரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு டோட்டலாக 75 kilometers 70 kilometers காட்டிச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா, பார்க்குறா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து சூளகிரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருந்து நான் செக் பண்ண போகும்போது அது எவ்வளோ காட்டுது தெரியுமா, ஆல்மோஸ்ட் 41 kilometers காட்டுது. எங்கேருந்து ஒசூர்லேருந்து 41 kilometers காட்டுது. ஸோ இப்போ நம்ம 41 kilometers கடந்து போகணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு அஃபிஷியலாக தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டோம். முன்னாடி போனால் செக் போஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த செக்கிங்கும் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் போர்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் கட்டிட்டு இருப்போம். ஸோ இங்கேருந்து ஒசூர் வந்துட்டு 0.6 kilometers காட்டுது. ஸோ அதே நீங்கள் ஒசூர் கடந்து முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ணகிரி ரூட்டில் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிடைக்கும். இது வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். இது வந்துட்டு கிருஷ்ணகிரி ரூட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம முன்னாடி போக சூளகிரி 26 kilometers இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மலை தான் வந்துட்டு சூளகிரி மலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு மேலே போயிடாதீங்க, கீழே இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் எடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு சூளகிரி என்ற ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், தெரியாத வந்துட்டு மேலேயே போயிட்டு அப்புறமா மறுபடியும் மேப் பார்த்துட்டு ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு மறுபடியும் அந்த மலைக்கிட்ட போனேன். அப்படியே அந்த மலைக்கிட்ட நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அதே ரோட் ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சப்வே கிடைக்கும். ஸோ இந்த சப்வே பார்த்தீங்கன்னா அதே அந்த சப்வே ஆப்போசிட்ல தான் அந்த சூளகிரி மலை இருக்கும். நம்ம இந்த சப்வே கீழே எடுத்துன்னு ரைட் எடுத்து அந்த பக்கம் போகணும். நம்ம இப்போ அந்த பக்கம் போனால் ஒரு ரோடு கிடைக்கும் டவுனு. ஸோ அந்த டவுன்லேருந்து கடந்து போகணும் இப்போ நம்ம. ஸோ அந்த டவுன் எடுத்து இந்த ரோடுக்கு வந்து, ஸோ இந்த ரோடு தான் ராயக்கோட்டை ரோடுன்னுவாங்க. இந்த ரோடு இப்போ நான் போயின்னுக்கிற ரோடு வந்துட்டு ராயக்கோட்டை ரோடு. அப்படியே போகும்போது நம்ம கூட ஒரு பையன் வந்துட்டு ட்ராப் கிட்ட இருக்குல்ல, ஸோ அதனால வந்துட்டு ட்ராப் கொடுக்குறோம். ப்ரோ ஆய் சொல்லு ப்ரோ, ஆய் சொல்லு ப்ரோ. என்னடா ஆய் சொல்லு. யூடியூப்
வந்து 12 கிலோமீட்டர். ஸோ இந்த ஹைவே தான் சூளகிரி. ஸோ அந்த ஃப்ளைஓவர் கீழே தான் சூளகிரி. இந்த சூளகிரியிலேருந்து இப்போ நம்ம உள்ளார போனோம். ஸோ அதுக்கு 12 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ என்ன மேட்ரு ஆயிடுச்சுன்னா, அண்ணா வந்துட்டு ட்ராப் கேட்டார். அந்த தாத்தாக்கு நடக்க முடியாது, ஸோ அதனால ட்ராப் கேட்டார். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன மேட்ருன்னா, இங்கே வந்துட்டு யார் இந்த ஜனங்க, ஊர் ஜனங்க மக்கள் யார்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நல்லா ஜாலியாக பேசுகிறாங்கோ, அன்பாக கேட்குறாங்கோ, ட்ராப் பண்ணுங்கப்பா கொஞ்சம் தூரம். என்னடா ட்ராப் கேட்குறாங்களே அப்படின்ட்டு நான் கேட்டுன்னு இருக்க முடியா. இந்த ஊருக்கு பஸ் இல்லைன்னா ஆக்சுவலி முன்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பஸ் இருந்துச்சாமா. ஸோ அது ப்ரைவேட்டு தான், கவர்மெண்ட் இது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ அப்படி கவர்மெண்ட் இது இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ளீஸ் இந்த ஊருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ பஸ் விடுங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாகுது. போகிற வரவங்ககிட்ட எல்லாம் ட்ராப் கேட்டுன்னே இருக்கேன், எப்படி கேட்குறாங்க எனக்கு தெரியல. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நியராக வந்துட்டோம். ஸோ என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்டு தான் இந்த ரைட்டில் தான் போகணும். ஆமாம், அங்கே போர்டு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ரைட் எடுக்கணும். எஸ், நம்ம கரெக்டான டெஸ்டினேஷன் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே. ஸோ இந்த வழியில் தான் நான் வந்தேன். இந்த வழியில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த ரோடு இப்படி இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு குட்டியாக ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இங்கேருந்து 2 கிலோமீட்டருன்னு காட்டுது. ஸோ அது இந்த ரோடு வந்துட்டு இப்படி இருக்குது. இந்த ரோட்டு உள்ளார தான் நம்ம போகணும். 2 கிலோமீட்டர்ஸ்க்குதுன்ட்டு அதுலேயே அஃபிஷியலாக போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரோட்டில் தான் நேராக இப்படி வந்தோம். இந்த நேராக வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. இந்த அரச மரம் தான் நம்மளுக்கு ஒரு லேண்ட்மார்க். ஸோ ஆக்சுவலி பார்க்க போனாக்கா ரோடு இங்கே எண்டாகும். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபால்ஸ்க்கு தாம்மா. ஸோ அந்த ஃபால்ஸோட பேர் வந்துட்டு கொத்தக்கூரிக்கி ஃபால்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நான் சொன்ன தெரியுமா, அங்கேயே ரோடு முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் ரோடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே காரு எனக்கு தெரிஞ்சு இங்கே போகலாம். ஸோ கார் போகலாம். ஓகே, கார் டன், கார் போகலாம். ஆனால் பஸ்ஸு அதெல்லாம் கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஃப்ரெண்ட். ஜாலி, நான் ஆக்சுவலி இந்த ரோடில் தான் வந்தேன். இப்படி தான் வந்தேன். ஸோ இந்த ரோடு வந்துட்டு இப்படி வரும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகுது. என்னன்னா, அங்கேருந்து நான் சொன்னேன், இங்கே தான் ரோடு எண்டாவது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் கடாபுடான்னு என்னன்னா கொஞ்சம் 600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ கார் வரலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கார் வரலாம், ஆட்டோ வரலாம். ஸோ பஸ்ஸுன்னா இல்லை சொல்ல முடியாது. அங்கே தான் லாஸ்ட் ஆகிடும். நான் சொன்னேன் அது தான் இங்கே தான் ரோடு எண்டாவதுன்னு, அங்கே தான் லாஸ்ட். ஸோ அப்படியே இப்படி லைட்டாக இப்படி திரும்பினாக்கா பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அங்கே தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன்னே, சுற்றி இயற்கை தண்ணி, ஒரு ரிவரு தண்ணி ஓடினே இருக்கும். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. என்னன்னா, இங்கே வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்பிட்டு இது மேலே ஃப்ளோ ஆகும். இது மேலே ஃப்ளோ ஆகும்போது அப்படியே போயினே இருக்கும் தண்ணி. ஸோ இப்போ இப்படி வண்டி வருது பாருங்கள், வண்டி கூட நீங்கள் இப்படி எடுத்துன்னு வரலாம், வண்டி ஓட்டினே வரலாம். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு தண்ணி கம்மியாகுது, ஆனால் சம்மர். ஸோ அதனால வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கீழே ஆகுது. இதுவும் ஒரு வாட்டி ரெய்னி சீசன் வரட்டும். அந்த ரெய்னி சீசன் வந்தால் கூட அப்போ என்ன பண்ணணுமோ வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ தண்ணி இருக்கும் போது எப்படி, தண்ணி இல்லாத போது எப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே பாருங்க, தண்ணி அப்படியே இது மேலே எல்லாம் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே பாரு, இப்போ நான் அந்தன் பண்ணிக்கிறேன்னு, இது மேலெல்லாம் ஃபுல்லு தண்ணி அப்படியே தண்ணியாக இருக்கும். ஆனால் இப்போ சம்மர்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் போயினே இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பார்க்கிங்க்கு தான் ஒய்எஸ் பார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க விட்ருக்காங்க. ஸோ இங்கே டே டு டே டிவோட்டிங்கும் வந்துனே இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கார் வருதான்னு கேட்குறது. பாருங்கள், கார் வந்துக்குது, 2 கார் வந்து கேட்குறாங்க. இந்த கார் எப்படி வந்துக்குதுன்னா, ஸோ இந்த ரூட்லேருந்து தான் இந்த கார் வந்துருக்கு. இப்போ நான் அஃபிஷியலாக உள்ளே போய்க்கிறேன். இது தான் வந்துட்டு அந்த தண்ணிக்கு சிவன் கிட்ட இருக்கிற போகிற இடத்தோட ரூட். எஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி இயற்கை, ரிவர் ஓடிங்குதா, அங்கே ஒரு சிவன் கோயில். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட வந்து தப்பாக சொல்லிட்டேன், அது நடுவில் இல்லை. ஸோ ரிவர் பக்கத்தில் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த இடத்துக்கு நான் வரணும்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலி 4-5 இடம் பார்த்தேன். ஒன்று வந்துட்டு அது பேர் என்னென்னா தொட்டமேட்டரி, இன்னொன்று வந்துட்டு சூளகிரி, இன்னொன்று வந்துட்டு உடப்பள்ளி, இன்னொன்று வந்துட்டு பண்டப்பள்ளி அப்படின்ட்டு. என்னடா இவ்வளோ பேர் இருக்குது இந்த ஊருக்கு அப்படி இப்படின்னு பார்த்தாக்கா, அப்பா ரிசர்ச் பண்ணிட்டா பார்த்தா தான் தெரியுது. ஸோ நம்மளுக்கு ஒசூர் பெங்களூரு, ஒசூர், கிருஷ்ணகிரி ஹைவே ரோட்லேருந்து
இருக்கிற சோழங்கிரி அங்கே ரைட்டு அங்கேருந்து 12 கிலோமீட்டர் உள்ளே வந்தாக்கா நம்மளுக்கு இது கிட்ட. ஸோ துர்கமேட்டரினா நீங்கள் ராயக்கோட்டை அப்டிக்கா, ஸோ இந்த கிருஷ்ணகிரி அவங்களுக்கெல்லாம் அது கிட்டமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னன்னா சூளகிரி தான் பெஸ்ட்டு. இந்த ஊரோட பேரு தான் உலகம். ஸோ உலகம்னா அதில் ஏரியோட இந்த நதியோட பேர் என்னன்னா பூவையார் நதி. இந்த சிவனோட பேர் என்ன தெரியுமா? பைரேஸ்வரர் சிவன் டெம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குளிக்கலாமா வேணாமா வந்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஊர் மக்களுக்கு இது ஆழமாக்குதா என்னன்னாக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி ஏன் நான் சொல்றேன்னா இந்த தண்ணி கலருக்கு தெரியுமா, இந்த தண்ணி கலர் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைஸ் மிக்ஸ் ஆகிட்டு வருதா அதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் குளிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு நீங்கள் 10 பேர் 20 பேர்ட்டு இல்லைன்னா கோயில் கேட்குறவங்கள்ட்ட அட்டனா விசாரிச்சு குளிங்கோ. பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்கு பார்க்க வரவங்க வந்துன்னுக்குறாங்க ஃப்ரெண்ட். நானும் அப்போ தான் ட்ரை பண்ணின்னுக்கிறேன் எப்படியாச்சும் போயிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், இந்த சிவன் கோயில் எப்படிடா வந்துச்சு, இதுக்கு என்ன வரலாறு இருக்குதா சொல்கிறான்ட்டு. அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரின்னா வரலாறு தானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரிசர்ச் பண்ணேன், தேடி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த கோயில் வந்துட்டு 2021 தான் வந்திருக்குது எஸ்டாபிஷ் ஆகிட்டு. இதுக்கு என்ன வரலாறு, இந்த ராஜராஜ சோழ கோபுரம் அந்த மாதிரி என்ன வரலாறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எந்த வரலாறு இருக்குது. இந்த கோயில் ஆக்சுவலி என்னன்னா வேற இடத்துல இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு இயற்கை பக்கத்தில் நதி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறது வந்துட்டு ஒரு சிவனை வந்துட்டு ஸ்தாபனை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இருந்தாலும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லக் என்னன்னா நாமளே வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணலாம். பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பைக் எடுத்துன்னு பைக்குக்கு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா நான் வீடியோ பிடிச்சி நின்று அப்படி சுற்றின்னு இருக்கும்போது ஒரு அண்ணா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பூசணிக்காய் வச்சு கொடுப்பான்னு சொன்னார். ஸோ என் நம்பர் சிவன் தானேன்னு சொல்லிட்டு நாமளும் பூசணிக்காய் வாங்கி ஒரு சுற்றிட்டு அப்புறமா ஒட்டு போய் டாப்புன்னு போட்டு கீழே அப்படியே 2 ஆயிட்டு அப்படி கோன்னு இப்படி கோன்னு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த இடம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, ஆனால் மக்கள் கூட்டமாக வந்துன்னேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட என் கையில் வந்துட்டு நான் ஃபோட்டோ பிடிக்கணும்னா கூட பிடிக்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் பின்னாடி இந்தே இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வேறு மண்டே வேறையா. ஸோ இதில் இன்னும் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கினேன். ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கினேன். ஓகே, வீடியோவில் தாக்குதுன்னு சொல்லிட்டு நானே சந்தோஷப்படி நம்ம சிவனை பார்த்தோமா போதுமானு தான் ஓகே டன். எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சமான இடம் என்ன தெரியுமா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக போயின்னு தண்ணி. அந்த தண்ணி போகிற இடத்துல டிவோட்டிஸ்க்கு வந்துட்டு பக்தாதிங்க வந்துட்டு அப்படியே சிவனுக்கு வந்துட்டு சாமி சிவனை கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு அப்படியே மக்கள் எல்லாம் அப்படியே நடந்துட்டு போயிட்டு அப்படியே வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இதுதான் இயற்கைன்றது, இதுதான் கடவுளோட என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்துட்டு இதுதான் எப்படி என்ன சொல்றது, இதுதான் கடவுள். அங்கே இருக்கிற சிவன் கோயில். சரி, எதனா கடை ஜூஸ் கீஸ் எதனா கிடைக்குமான்ட்டு நான் சுற்றி எல்லா பக்கம் தேடி பார்த்தேன். ஆனால் கடைசியாக பார்த்தாக்கா பார்க்கிங் இருக்கிற இடத்து பக்கத்துலேயே கடை இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த அண்ணா கிட்டே நான் ஒரு இளநீர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அண்ணா இப்போ எனக்கு ஒரு இளநீர் வெட்ட போகிறேன். நான் ஒரு இளநீர்ண்ணா நான் வச்சுங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா சொல்லிடுங்க. பானிபூரி இருக்குது, கரும்பு ஜூஸ் இருக்குது, பூஜை சாமான், போண்டா பஜ்ஜி எல்லாமே இருக்குது. புளி பணியாரம் போட்டு இப்போ கோயில் அங்கே இருக்குது இல்லை, அந்த கோயில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த நம்ம ஆண்டி கடை. ஆண்டி உங்கள் பேர் ஆண்டி? தனலட்சுமி ஆண்டி கடை. ஸோ இந்த கடையில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ஸ்கேனர் இது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேனர் இருக்குது. ஸோ பூஜை சாமான் உங்களுக்கு அங்கே வந்து வாங்கினோம் தேவையில்லை. இந்த ஆண்டி கடையில் எல்லாம் கிடைக்குது. ஆனால் என்னென்னா மத்தியான டைமில் சாப்பாடு இல்லை பானிபூரி மசாலா சாப்பாடு. ஓகே, பானிபூரி மசால் பூரி எல்லாம் கிடைக்குது. அதுவும் அங்கே கரும்பு ஜூஸ். ஸோ கரும்பு ஜூஸ் சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு ஜூஸு கரும்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே சிவன் கோயில்கிட்டே இருக்கும். ஒரு 3 வருஷமாக சிவன் கோயில்கிட்டே இருக்கும். அந்த கடை நல்லா ஓடுது, பரவாயில்ல. ஜனங்க வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க. எந்த தொந்தரவு இல்லை. சத்தியமான கோயில், அதனால ஜாஸ்தியாக வராங்க. பண்டப்பள்ளி ஊர் பேர். ஓகே, இந்த ஊர் பேர் வந்துட்டு அந்த அண்ணாவே சொல்லிட்டாரு, பண்டப்பள்ளி சிவலிங்க ஊர்.
ஸோ ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்குது சிவன் கோயில். இங்கே பாருங்கள், இந்த ரோடு இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே பக்கத்தில் பார்க்கிங்கில் எல்லா பக்கம் ஒரு கடை எல்லா கடை இருக்குது. சரி நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு இங்கே பானிபூரி சாயங்கால டைமில் பானிபூரி மசால் பூரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இளநீர் ரேட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கிடைக்கும், இதாவது சுகர் கேன் ஜூஸ் கிடைக்கும். சாப்பாடு என்னன்னா இது லெமன் ரைஸு, டொமேட்டோ பாத்து இந்த மாதிரி. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மெடிக்கல் மிராக்கல் என்னன்னா இளநீர் வந்துட்டு 30 ரூபா தாங்க. இங்கே எப்படி எவ்வளோ உள்ளோ ஆக்சுவலி இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறி இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, இளநீர் வந்துட்டு உங்களுக்கு 30 ரூபா கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப கிரேட்டு தான். எஸ், வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வெளியே சாப்பாடு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வீட்டிலே சமைச்சி நீங்கள் வீட்டிலே எல்லா இலைகள் எல்லா கடைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே உட்காந்துன்னு இயற்கை நடுவில் அங்கெங்கன்னா பாருங்கள், அங்கே பிடிக்காதுன்னா மரத்து கீழே போயிட்டு ஃபேமிலியாக உட்காந்துன்னு ரவுண்டாக உட்காந்துன்னு இலைங்க போட்டுன்னு பயங்கரமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இன்னொன்று ரொம்ப நல்லது என்னன்னா இங்கே ஸோ ஊர் மக்கள் ப்ளஸ் ரோட்டில் போகும்போது வரும்போது கூட எல்லா மக்களும் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நெகட்டிவ்ஸு அந்த இப்போதைக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ இது நடக்கவும் கூடாது, ஏன்னா இது ரொம்ப நல்லது நடக்கலைன்னா. வந்துட்டு பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு சூளகிரியா, தொட்டமெட்ரியா, இல்லை பந்தனப்பள்ளியா, இல்லை என்னடா இவ்வளோ பேருங்க இருக்குதுன்ட்டு இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா ஸோ இந்த ஊரோட பேர் இருக்குதுல்ல, இந்த ஊரோட பேர் வந்துட்டு பந்தனப்பள்ளி. ஸோ இந்த சிவனை வந்துட்டு பந்தனப்பள்ளி சிவன் டெம்பிள்னு தான் கூப்பிடுது. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலி நிறைய தண்ணி போகும்போது இந்த மாதிரி வண்டிங்க போயின்னே இருக்கும். இன்னும் வந்துட்டு ஏன் தண்ணி இல்லைன்னா, இப்போ நான் வந்துட்டு சம்மரில் வந்துக்கிறேன், அதனால வந்துட்டு தண்ணி இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரெயினில் வந்தேன்னா தண்ணி பயங்கரமாக ரொம்பிட்டுக்கோமா. ஸோ ரொம்பின்னு இருக்கும்போது இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வண்டி போயின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி வண்டி போகிற டைமில் வந்துட்டு மெதுவாக போடணுமா, ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ரொம்பிட்டுக்கோமா, ஹைட்டாக ரொம்பிட்டுக்கோமா. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இங்கே குளிக்கலாமா வேணாம் மட்டும். நான் வேணான்னு தான் சொன்னேன். அப்போ வந்துட்டு குளிக்க வேணான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ போய் கிட்ட பார்க்கும்போது வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து குளிக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்க வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக குளிச்சுன்னுக்குறாங்க. ஸோ அண்ட் லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டிங் வந்துட்டு ஒரு குளியலை போட்டு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு குளிக்கலாமா வேணாமா அப்படின்னு நான் சொன்னேன்னா ஸோ அது உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மட்டும் எல்லோரும் குளிச்சிங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நீ குளிச்சாட என்ன கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் குளிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் குளிக்கல, ஏன்னா நான் வீட்டிலே குளிச்சுட்டு வந்தேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியாது இங்கே குளிக்கலாமா, ஏன்னா நான் பார்த்தப்போ வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்துட்டு அழுக்காக இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. வேணா பாருங்கள், தண்ணி வந்துட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியல. ஓகே, தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, பாருங்கள் தண்ணி தெரியுதா, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால நீங்கள் வந்துட்டு வரலாமா வேணாமட்டாலும் யோசிக்காதீங்க, தாராளமாக வரலாம். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எது இல்லை. ஆறாமல் நீங்களே வீட்டிலேருந்து பூஜை சாமான் எல்லாம் வாங்கிடுவாங்க, கடையில் வாங்கிடுவாங்க, வந்துட்டு அவங்க சிவனுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ திருப்தியாக பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பண்ணும்போது கூட நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்ட்டு அந்த தள்ளாட்டை இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தைங்கள சந்தோஷமாக விளையாடிங்கிறாங்க தண்ணியில், ஜாலியாக இயற்கையை ரசிச்சுக்கின்னு அது மேலே எல்லாம் நடந்துன்னு போய்க்குன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன்னா, இங்கே வந்துட்டு வந்துன்னே இருக்கிறாங்க ஜனங்க. நான் என்னன்னா இது அட்லீஸ்ட் நம்ம போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா அதுக்கும் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்துன்னே இருக்கிறாங்க, பேக் டு பேக் ஜனங்க வந்துன்னே இருக்கிறாங்க. எனக்கா என்னடா இது எப்பா இந்த இடம் இவ்வளோ பிரபலமாக இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இந்த இயற்கை இப்படி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அதே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் இந்த இடம் எங்கே இருக்குதுன்ட்டு காமிச்சிக்கிறேன். ஸோ இந்த கோயில் எப்படி வந்துக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பாத்ரூம் இருக்கா இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இங்கே பாத்ரூம் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே இயற்கை தான், எங்கே வேணாலும் நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ குளிக்கணுன்னா எங்கடா குளிச்சுட்டு லேடிஸ் எல்லாம் எங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுதான் உண்மை, ஆனஸ்ட்டாக இருக்கணும்னா உண்மை அதுதான். ஸோ பசங்க வந்துட்டு ஜாலியாக வந்து குளிச்சுன்னு சிவன்கிட்ட வேண்டிட்டு போகலாம். ஸோ லேடிஸுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பாத்ரூம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி அவங்க குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னுச்சுன்னா, ஸோ குளிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கடை இருக்குதுல்ல, தனலட்சுமி ஆண்டி கடை, அந்த கடையில் போய்ட்டு அந்த ஆண்டிக்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் குளிச்சுட்டு வரேன், எங்களுக்கு எதாவது ரூம் எதாவது இருக்குது கேட்டு நீங்கள் கேட்டு பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க என்ன ஹெல்ப் கூட உங்களுக்கு பண்ணுவாங்க. அதில் 7 மணிக்கு வீடு விட்டு கரெக்டாக 7:30 மணிக்கு அங்கே வந்து ரீச் ஆன ஒசூர்கிட்ட அவங்க தெரியல காத்தில் பேசினேன் அந்த இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வந்துட்டு கரெக்டாக இங்கெல்லாம் வரத்துக்கெல்லாம் எல்லாமே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தர்ஷனம் பண்ண எல்லாம் பார்ட்டி எல்லாம் இருந்தோம். இப்போ 11 o'clock ஆக போகுது, டைமு 10:53. ஸோ இங்கேருந்து இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது.
ஸோ இப்போது வந்துட்டு ஒரு வண்டி அங்கே விட்டுக்கிறேன். இப்போ நான் என் வண்டியில் தான் ரிட்டர்ன் போனோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அது நான் அங்கே வீட்டுக்கிட்ட போயிட்டா நான் சொல்கிறேன். ஓகே, அது நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இது மஸ்ட் விசிட் பிளேஸு. ஸோ எனக்கு நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு மழை சீசனில் வாங்குவோம். மழை சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்துட்டு நம்ம அப்பனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஸோ இங்கேருந்து நம்மளோட வாகனத்தில் நம்ம இப்படி கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வெயில் தலை மேலே சுளீரி நடிக்குது. ஸோ அப்பா சாமி, 10 மணிக்கே இவ்வளோ வெயிலா? ஓ மை காட், 10 மணிக்கு இவ்வளோ வெயிலுடா சாமி, முடியல. எப்பா சாமி, சீக்கிரம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் போய் வீட்டில் சேர்ந்துடணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த லாகம் முடிச்சுக்க போகிறேன். சரி எங்கடா போகிறேன்னா வீட்டுக்கு தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நான் தான் உங்கள் ஜாலி கோர் வரட்டா.